ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் மிக்ஸ்டு இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மிக்ஸ்டு இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மிக்ஸ்டு இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால் என்னென்னா, இப்போது இன்வர்ஸ் ஃபீலிங்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால் நம்ம அந்த ஒரே டிசைனை வந்து நம்ம ஹேண்டில் வந்து போட்டிருப்போம். பட் நம்ம இதில் வந்து மிக்ஸ்டு இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால் இப்போது ஒரு எலமெண்ட்ஸை வந்து நம்ம அந்த இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணி போடுறதுனால இதை மிக்ஸ்டு இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னு வந்து நம்ம சொல்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து எலமெண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் கிரிட்ஸ் கூட யூஸ் பண்ணி இந்த ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் ஒரு ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு இது போல் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 லேயர்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னா நீங்கள் லேயர்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நான் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எங்கே வந்து எந்த டைரக்ஷனில் வந்து வேணுமோ நீங்கள் அந்த டைரக்ஷனில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்பைரல் லீஃப் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, மெகந்தி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மெகந்தி ஃபில்லிங் வந்து கம்மியாக இருக்கணும், டிசைன் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது போல் வந்து நீங்கள் இன்வர்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபுல்லாக கொடுக்காம பாதி, ஓகேங்களா, பாதி கொடுத்துட்டு பேலன்ஸ் பாதி இருக்கிற பிளேஸில் வந்து நீங்கள் எலமெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க, இல்லைனா வந்து கிரிட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபில்லிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ உள்ளே வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த எம்டி பிளேஸில் வந்து நான் கிரிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபில்லிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கிரிட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபில்லிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணால் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், 2 லைன்ஸாக வந்து நான் லைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரிட்ஸ் வந்து நீங்கள் இதை எம்டியாக விட்டாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாச்சும் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பைரல் கூட ட்ரா பண்ணிக்கலாம், ஸ்பைரல் வித் ஆர்ம்ஸு. ஸோ இது போல் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட் டிசைனில் வந்து ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சின்ன சின்னதாக ஆர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பெரிய ஆர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லோட்டஸ் ஃப்ளவர் தான் வந்து மெயின் டிசைனாக வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டெம் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லோட்டஸ் டிசைன் வந்து இருக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து லீஃப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த எலமெண்ட்ஸ் தான். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம எல்லா டிசைனும் வந்து மேக் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் எலமெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஸ்பைரல் வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து ட்ரா பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது தான் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நான் எதுக்கு அடிக்கடி இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சில கஸ்டமருடைய ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு சில கஸ்டமருடைய ஹேண்ட் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ இது போல் வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வர்றதுனால நீங்கள் டிசைன் வந்து எந்த டைரெக்ஷனில் போடணும், எப்படி போடணும், எந்த சைஸில் போடணுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடிக்கடி, உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் போடணும், எந்த சைஸில் போடணுன்னு அது உங்களுக்கு தான் தெரியணும். ஓகேங்களா? நான் சொல்லி வந்து அது உங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் போடுங்க. ஸோ இந்த டிசைனில் வந்து நம்ம ஒரு லோட்டஸ் ஃப்ளவரு, நெக்ஸ்ட்டு ஸ்பைரலு, லீஃபு, சர்க்கிளு, ஸோ இது போல் டிசைன் தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது அது இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்லைடாக இருக்கிற மாதிரி லைன்ஸ் வந்து ஓகேங்களா, நெருக்கமாக வந்து இருக்கிற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிட்ட வந்து போட முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கிட்ட வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலேயே வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ நான் இங்கே டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கலாம். அது போல் வேறு ஏதாச்சும் நீங்கள் எலமெண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனில் இது போல் கொடி டிசைன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் ஓகேங்களா. ஸோ இது போல் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து இது போல் கொடி டிசைன், நெக்ஸ்ட்டு வந்து லீஃபு. ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம்.
ஸோ இது போல் வந்து லீஃப் வந்து உள்ளே ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ எம்டியாக வந்து ப்ளேஸ் விடாமல் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்க முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நான் இதில் என்ன எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னா ஸ்பைரலு 2 கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கிள் வித் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்பைரல் வித் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இந்த எலமெண்ட்ஸ் தான் பண்ணணுன்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனில் லோட்டஸ் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு டிசைன்ட்டு ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்தெந்த பிளேஸில் வந்து நம்ம மைன்யூட்டாக வந்து ஒர்க் பண்ணணும், எங்கே வந்து ப்ராடாக ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வந்து டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி போடணும், அதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லோட்டஸ் ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் வரைகிறது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக வரையுங்க. நீங்கள் சின்னதாக ட்ரா பண்ணிங்கன்னா டிசைன் வந்து நீங்கள் உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது டிசைன் வந்து சின்னதாயிரும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம ஸ்பைரலு, லீஃபு, சர்க்கிளு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்குறோம். ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நம்ம இது போல் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து சின்ன சின்னதாக வந்து ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து சர்க்கிள் கூட ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5th டிசைனாக வந்து இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இது போல் ஃப்ளவர் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்பைரலு, இந்த ஃப்ளவர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீஃபு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டிசைன் தான். உங்களுக்கு போடுற டைரக்ஷன் மட்டும் தெரிஞ்சாலே வந்து ரொம்ப நீட்டாக வந்து போட்டுடலாம். ஸோ எம்டியாக இருக்க பிளேஸில் வந்து நீங்கள் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். பட் சின்னதாக ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு அவுட்லைன் கொடுத்துட்டு இங்கே உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்பைரல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம ஸ்பைரல் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு கீழே வந்து போடுற ஸ்பைரல் வந்து சென்டராக வந்து போடணும், ஓகேங்களா? 2 ஸ்பைரலுக்கு சென்டராக வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரா பண்ணக்கூடாது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிட்டோம். அது கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணுன்னா நீங்கள் மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன கேப் இருந்தாலும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.